ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ட் மைட் மேன்வா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த லெஜெண்டரி ரிட்டர்ன் எபிசோட் 4. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல நம்ம பார்த்தோம், ஹீரோ ஆல்ரெடி கம்பேக் பண்ணிட்டான் அண்ட் அவனோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகுது. ஆனா இப்போ சிச்சுவேஷன் இன்னும் சீரியஸ் ஆகுது. எனிமி ஸ்ட்ராங்கா வராங்க அண்ட் ஃபைட்ஸ் இன்னும் டேஞ்சரஸ் ஆகுது. இப்போ ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? அவனோட ரியல் ஸ்ட்ரென்த் இப்போதான் ஃபுல்லா தெரிய போகுது. இந்த எபிசோட்ல ட்விஸ்ட்ஸ், ஆக்ஷன் அண்ட் இன்டென்ஸ் மூமெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ வலவலன்னு பேசாம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள போகலாம். ஹாஸ்பிட்டல்ல டிசன் கொஞ்சம் நர்வஸா இருந்துகிட்டு தடுக்கி தடுக்கி பேசுறான். அப்போ ஒரு ஸ்மைலிங்னஸ் உள்ள வராங்க. இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ற டிசன் கேக்குறாங்க. அதுக்கு டிசன் சிரிச்சுக்கிட்டு, இந்த ஹாஸ்பிட்டல்லேயே அழகான நர்ஸ் என்ன பாத்துக்கறாங்க அப்படின்னு நான் ஃபைன் தான்னு ஸ்மூத்தா சொல்லுறான். அதை கேட்ட நர்ஸ் ரொம்ப சந்தோஷமா, ஐயோ நீ என்ன காதலிக்க வைக்கிற, நீ ரொம்ப பிளேயர் மாதிரி இருக்கல்ல கேக்குறாங்க. அதுக்கு டிசன் உடனே அத கூட மறைக்க முடியலையான்னு கவுண்டர் அடிக்கிறான். நர்ஸ் இதை கேட்டுட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க. டிசன் அவங்க கியூட்னஸ பார்த்து இன்னும் டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கண் சிமிட்டி அவங்கள காட்டி, நீங்க 5 இயர்ஸ் யங்கரா இருந்தீங்கன்னா நான் உங்களை டேட் பண்ணிருப்பேன்னு சொல்றான். அதை கேட்ட நர்ஸ் கொஞ்சம் வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இது ஃப்ளர்ட்னு, ஆனா கேட்க கூலா இருக்கு. அந்த நேரத்துல டிசன் திடீர்னு நான் பீட்சா ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்றான். நர்ஸ் ஷாக்கா ஏன்னு கேக்குறாங்க. டிசன் அவங்க பிளாங்க் ஃபேஸ பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நீங்களும் சாப்பிடணும்னு நினைச்சேன்னு சொல்றான். அதை கேட்ட நர்ஸ் அருகா வந்து கொஞ்சம் லீன் ஆகி, டிசன் ரொம்ப தாட்ஃபுல்னு சொல்றாங்க. இத கேட்ட டிசன் இன்னும் பில்டப் போட்டு கை கட்டிக்கிட்டு தாட்ஃபுல் மட்டும் இல்லன்னு சொல்லுறான். அப்புறம் அவங்க முகத்தையே பார்த்து, என்னிடம் நிறைய மணி இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றான். நர்ஸ் நம்பவே முடியாம, உண்மையாவான்னு கேக்குறாங்க. அதுக்கு டிசன், ஆமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ லவ் கன்ஃபஸ் பண்ணன்னு ஜாலியா சொல்றான். நர்ஸ் சிரிச்சிட்டு அவன் தலைய தடவி, உனக்கு மணிதான் முக்கியம் போலன்னு சொல்றாங்க. அப்புறம் சீரியஸா, சரி போதும் கேம்ஸ் விளையாடாத, ரெஸ்ட் எடு, பீட்சாக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதை கேட்ட டிசன் சோகமா, இது கேம் இல்லன்னு மெதுவா சொல்றான். அவங்க போனதுக்கு அப்புறம் அவன் பிளாங்கா உட்கார்ந்திருப்பான். யாரும் அவன் சொன்னதை நம்பவே இல்லைன்னு அவனுக்கு புரியும். அதுக்கப்புறம் அவன் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறான். ஸ்கிரீன்ல உடனே நிறைய டேட்டா சார்ட்ஸ் வருது, ட்ரேடிங் டீடைல்ஸ் ஃபுல்லா. இன்றைய ட்ரேடிங் வால்யூம் 10 பில்லியன், ப்ராஃபிட்டே ரொம்ப பெரிய அளவுல இருக்குன்னு தெரியும். அவன் மவுஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கான்ஃபிடென்ட்டா ஸ்கிரீனை பார்த்து சிரிக்கிறான். மேக்ஸிமம் கேபிட்டல் 20 பில்லியன் வரை போகும்னு கால்குலேட் பண்ணுறான். ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இவ்ளோ பெரிய மணியை ஹேண்டில் பண்றாங்கிறது யாரும் நம்ப முடியாத விஷயம். அவன் முகம் சீரியஸா மாறுது. சேர்ல இருந்து எழுந்து பால்கனிக்கு போறான். முழுக்க கோல்ட் ஆரா, யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத மாதிரி. டாக்டர் பர்மிஷன் இல்லாம இங்க யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க, பெர்ஃபெக்ட் பிளேஸ்னு நினைக்கிறான். அங்கிருந்து சிட்டி முழுக்க பார்த்துட்டு இந்த சிட்டி ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறான். அதுக்குள்ள அவன் மைண்ட்ல இன்னொரு சீன். ஸ்கூல்ல டிசிப்ளினரி இஷ்யூ. ஒரு ரிச் ஆரகென்ட் காய், நான் உங்கள மாதிரி லோ லெவல் பீப்புள் கூட படிக்கவே வெறுக்கிறேன்னு இன்சல்ட் பண்ணுறான். பிரின்சிபல் கூட அவன் முன்னாடி நர்வஸா வியர்க்கிறார். அவன் இன்னும் ஓவரா, கிம்ச்சி சாப்பிடுறவங்களோட ஸ்மெல்லியே எனக்கு பிடிக்கல, உங்க பிரெயின் கூட வேஸ்டா இருக்கு, புவர் பீப்பிள்லாம் என் கண்ணுக்கு கெட்டா தெரியறாங்கன்னு சொல்றான். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எதிர்த்து, ஏன் எப்பவும் புல்லி பண்றன்னு கேக்குறான். அவன் அந்த புல்லிய எக்ஸ்போஸ் பண்றான். உன் அப்பா ஹாங்ஜாங் ஹயாக் சிட்டி கவுன்சில் மெம்பர், இப்படி நீ நடக்கிறத அவங்க தெரிஞ்சா என்ன ஆகும்னு கேக்குறான். அதை கேட்டதும் அந்த புல்லி கொஞ்சம் அதிர்ச்சி, ஆனா ஈகோ விட மாட்டான். எனக்கு எதுவும் ஆகாது, மணி கொடுத்தா எல்லாம் செட்டில் ஆயிடும், பிரின்சிபலையும் மேனேஜ்மெண்ட்டையும் எங்களோட கனெக்ஷன் தான்னு சொல்றான். இதெல்லாம் வெளியே லீக் ஆகுது. மேனேஜ்மெண்ட் ஹெட் கூட ஏன் பேர் இதுல எப்படி வந்ததுன்னு ஷாக் ஆகுறான். அந்த நேரம் ஒரு பிரவுன் ஹேர் காய் டிசன் கிட்ட, எவ்வளவு கொடுத்தா இந்த வேலை பண்ணன்னு கேக்குறான். டிசன் சைலண்டா அவனை பார்த்துட்டு இருப்பான். சிச்சுவேஷன் ஹெவி ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சத்தம், டேபிள் அடிச்ச சத்தம். மேனேஜர் கோபமா போன் அட்டெண்ட் பண்றான். என்னடான்னு கத்துறான். அதுக்கப்புறம் வாய்ஸ் சாஃப்ட் ஆகி, அப்பா இப்ப என்னன்னு கேக்குறான். போன்ல இருந்து ஸ்கோல்டிங், நீ எப்பவும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ற, இப்பவே ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்றாங்க. கால் கட் ஆனதும் அவன் சைலண்டா யோசிக்கிறான். முகம் டல் ஆகிடுது.
இந்த நியூஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகுது. டிசன் இத கேட்டுட்டு இன்னும் எக்ஸைட்டட். அப்புறம் ஹாங்ஜாங் ஹயாக் வெளிய வரும்போது பிரஸ் சரவுண்ட் பண்றாங்க. நீ போலீஸ் ப்ராசிக்யூட்டருக்கு பிரஷர் போட்டியான்னு கேக்குறாங்க. அவன் தலை குனிஞ்சு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றான். பப்ளிக் பிரஷர் காரணமா அவன் போஸ்ட் விட்டு ரிசைன் பண்றான். பார்க் டாங்காக் கூட நான் ரொம்ப வெக்கப்படுறேன்னு சொல்றான். மேனேஜ்மெண்ட், இன்ஸ்பெக்டர், ப்ராசிக்யூட்டர் எல்லாரும் ரிமூவ் ஆகுறாங்க. ஸ்கூல் ஃபுல் கிளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பஸ் சீன். டிசன் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு ரிலாக்ஸா இருக்கான். மணி பவர் இருந்தா எல்லாம் ஸ்மூத்தா செட்டில் ஆயிடும். என்ன ஒரு அழகான வேர்ல்டுன்னு நினைக்கிறான். அந்த நேரத்துல அவன் கண்கள் லீ ஆரன் மேல விழுது. சன்லைட்ல நிற்கிற அவங்க ரொம்ப அழகா தெரியும். அத பார்த்த டிசன் மயங்கி இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கே வர்த் இருக்குன்னு நினைக்கிறான். பஸ்ல இருக்கும்போது டிசன் கை நீட்டி உன் பேக கொடுன்னு சொல்றான். அவன் பேசுறது ஸ்கூல்ல பியூட்டி குவீனா சொல்லப்படுற லை யாரன் கிட்டதான். அவங்க உடனே ஏன்னு கேக்குறாங்க. அப்புறம் சிரிச்சுக்கிட்டு நீயே வைத்துக்கோ, நான் வைத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா டிசன் கைவிடாம அது ஹெவியா இருக்கு, என்னிடம் எதுவும் இல்ல, நான் தான் எடுத்துக்கிறேன்னு காமா சொல்றான். அதை கேட்ட லை யாரன் உள்ளுக்குள்ள இவன் யாரு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு நினைக்கிறா. அப்புறம் வெளியில் சரி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பேக் கொடுக்கறா. டிசன் அதை சந்தோஷமா எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் என்ன ஆகுதுன்னா, ஒரே பேக் மட்டும் இல்ல, இன்னும் பல பேரோட பொருள்களும் அவன்கிட்ட வச்சிடுறாங்க. அவன் முழுக்க லோடு எடுத்துக்கிட்டு நிக்கிறான். யாருன்னு இதை பார்த்துட்டு கவலையா நீ ஓகேயா இருக்கியான்னு கேக்குறாங்க. அதுக்கு டிசன் சிரிச்சுக்கிட்டு நான் ஃபைன், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது நார்மல் தான்னு சொல்றான். அவன் மனசுக்குள்ள ஒருத்தன் ஃபர்ஸ்ட் லவ் பார்த்தா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கொஞ்சம் முட்டாள் தான் ஆகிடுவான்னு நினைக்கிறான். அந்த நேரத்துல யாரின் அவங்க பின்னாடி இருந்த 2 கேர்ள்ஸை பார்த்து உள்ளுக்குள்ள கோபப்படுறா. இவங்க எல்லாம் சும்மா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லா வெயிட்டையும் அவன் மேல் போட்டுட்டுன்னு நினைக்கிறா. இது கவனிச்ச டிசன் அட்மாஸ்பியரை லைட் பண்ண என் பேர் ஜாங் டிசன் நீ இன்ட்ரடியூஸ் பண்றான். அதுக்கே யாரின் உடனே திரும்பி என் பேர் லை யாரன்னு சொல்றாங்க. அப்புறம் வெக்கப்பட்டு விண்டோ பக்கம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டிசன் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டு போட்டு மியூசிக் கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல யாரின் அவனை பத்தி நினைக்கிறா. இவன் முன்னாடி இப்படி இல்ல, எப்பவும் கான்ஃபிடென்ட் இல்லாம இருந்தான், ஷோல்டர்ஸ் எப்பவும் டவுனா இருக்கும், ஆனா இப்ப ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டான்னு. பஸ் ஸ்டாப் வந்ததும் யாரின் இறங்குறா. ஆனா போகும்போதும் டிசனை திரும்பி பார்த்துட்டே போறா. இவ ரொம்ப மாறிட்டானேன்னு நினைக்கிறா. அந்த நேரத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நிக்கிற, லேட் ஆகிடும்னு கத்துறாங்க. யாரின் அதிர்ச்சியோட சரி சரின்னு போயிடுறா. அதுக்கப்புறம் சீன் ஸ்கூலுக்கு மாறுது. அங்க ஒரு பையன் டிசனை பார்த்துட்டு ஆஹா டிசன்னு கத்திக்கிட்டு ஓடி வந்து அட்டாக் பண்றான். ஆனா டிசன் ஈஸியா டாஜ் பண்றான். இன்னொரு பையன் கூட ஜாயின் ஆகி அட்டாக் பண்றான், அதையும் அவன் டாஜ் பண்றான். நானா இருந்தா ஹாஸ்பிட்டல்லயே அடிச்சிருப்பேன்னு ஒருத்தன் சொல்றான். 3வது பையன் அட்டாக் பண்ணும்போது இந்த தடவை டிசன் அவாய்ட் பண்ண முடியாம அடிபடுறான். கஷ்டப்பட்டு சத்தம் போடுறான். அவங்க 3 பேரும் சேர்ந்து டீஸ் பண்றாங்க. நர்ஸ் நம்பர் வாங்கிட்டியா, ஏன் இன்னும் ஃபேஸ் காட்டலன்னு கேலி பண்றாங்க. டிசன் ஹெல்ப்லெஸ்ஸா விடுங்கடான்னு சொல்றான். அவங்க சுற்றி நிக்க ஃபுல்லா ட்ரோல் பண்றாங்க. அப்புறம் இந்த தடவை விட்டுடுறோம், நல்லா இருன்னு சொல்றாங்க. டிசன் ட்ரெஸ் கிழிஞ்சு போயிருக்கும், ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டு தேங்க்ஸ்டா பிரதர்ஸ்னு சொல்றான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீல் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் கிளாஸ். டீச்சர் கிம் வரார். நம்ம கிளாஸ் லாஸ்ட் எக்ஸாம்ல லாஸ்ட் வந்தது, இன்னும் அப்படியே இருக்கணுமான்னு கேக்குறார். அப்புறம் டிசனை பார்த்து இப்போ நல்லா இருக்கியான்னு கேக்குறார். டிசன் ஹாப்பியா நான் ஃபைன் சார் தேங்க்ஸ்னு சொல்றான். டீச்சர் கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லனா லேட்டர் ரிக்ரெட் பண்ணுவீங்கன்னு சொல்றார். டிசன் மனசுக்குள்ள இந்த வார்த்தையின் மீனிங் நானும் டீச்சரும் தான் புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறான். அப்புறம் எக்ஸாம். கொஸ்டின் பேப்பர் பார்த்ததும் டிசன் ஷாக், பேசவே முடியல. அப்புறம் ஸ்மர்க் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறான். இது இவ்ளோ ஈஸியான்னு கான்ஃபிடென்ட்டா எழுத ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மீண்டும் பஸ். டிசன் சாக்லேட் எடுத்து இதை உனக்காக நாட்களா வெயிட் பண்ணியிருந்தேன்னு ஆரன் கிட்ட கொடுக்கறான். அவங்க ஷாக், என்னது இதுன்னு கேக்குறாங்க. டிசன் எக்ஸாம்க்கு சுகர் நல்லது, மெமரிக்கு ஹெல்ப் ஆகும்னு சொல்றான். இத பார்த்த மத்த கேர்ள்ஸ் எல்லாம் ஜெலஸ், இவன் யாருன்னு லைக் பண்றான் போலன்னு பேசுறாங்க. யாருன்னு வெக்கப்பட்டு தேங்க்ஸ்னு சொல்றாங்க. டிசன் கேஷுவலா நான் சீனியர், ஃப்ரீயா பேசலாம்னு சொல்றான். அப்புறம் எக்ஸாம் பத்தி பேசுறாங்க. யாருன்னு நீ ரொம்ப ஹை ஸ்கோர் அடிப்பன்னு சொல்றாங்க. டிசன் சிரிச்சுக்கிட்டு சைலண்டா இருக்கான். அப்புறம் டிசன் நீங்க ஸ்கூல் டாப்பர் தானே, நானும் அதே மாதிரி தான்னு ஹம்பிளா சொல்றான். அதை கேட்ட மத்த கேர்ள்ஸ் வாவ் ஹேண்ட்ஸமும் டாப்பரும்னு அட்மையர் பண்றாங்க. டிசன் எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சுன்னு கேஷுவலா சொல்றான். யாரின் ஷாக்கா அவனை பார்த்துட்டு இருக்காங்க.
அப்புறம் டிஸ்ஸன் ஃபோன் எடுத்து உன் நம்பர் கொடு, டெய்லி மெசேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்றேன்னு சொல்றான். யாருன்னு கொஞ்சம் தயக்கத்தோட நம்பர் சொல்றாங்க. டிஸ்ஸன் அதை சேவ் பண்றான். மத்த கேர்ள்ஸ் எல்லாம் ஷாக், அவன் நம்பர் கொடுத்தாளான்னு. டிஸ்ஸன் ஹாப்பியா விண்டோ பக்கம் பார்த்துட்டு இருக்கான். யாருன்னு அவனை சாஃப்டா பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டாப் வந்ததும் டிஸ்ஸன் பாய் சொல்றான். யாருன்னு வெக்கத்தால ரிப்ளை சொல்ல முடியாம இருக்காங்க. பஸ் போகுது. டிஸ்ஸன் உள்ளுக்குள்ள ரொம்ப ஹாப்பி, யாஹூன்னு சொல்றான். அவன் கான்டாக்ட்ஸ்ல யாருன்னு பேரை பார்த்துட்டு சிரிக்கிறான். அந்த நேரத்துல திடீர்னு யாரோ டே பையான்னு கத்துறாங்க. திரும்பி பார்த்தா 3 ரவுடி மாதிரி பசங்க. இங்க வான்னு அழைக்கிறாங்க. டிஸ்ஸன் சர்ப்ரைஸா இவங்க ரொம்ப டேஞ்சரஸா இருக்காங்களேன்னு நினைக்கிறான். ஆனா அவங்க நேரா கத்துறாங்க. டேய், கேட்டது கேக்கலையா? உன் அண்ணன் சொல்றான், இங்க வா. அந்த 3 பேரும் தான் சீரம் ரெஸ்லிங் கிளப்ல இருந்த புல்லீஸ்னு தெரிஞ்சிருச்சு. அவங்கள ஒருத்தன் நேரா ஜாங் டிசன்ன காட்டி, டேய் ராட்டி, ஒன்னதான் இங்க வர சொல்லினேன்னு கத்துறான். அவனோட பேர் சாய் ஹயாக்கின். இதை கேட்டு டிசன் கொஞ்சம் டென்ஸா திரும்பி பார்த்துட்டு, இவன் நியூஸ்ல வந்தவனே போல இருக்கான்னு நினைக்கிறான். ஆனா அதுக்கு பிறகு ஸ்லோவா அவன் பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறான். போய் சேர் மேல கை வச்சு கூலா நிக்கிறான். இதெல்லாம் பார்த்த அந்த புள்ளிக்கு ஷாக். இவனுக்கு இவ்வளவு தைரியமான. டிசன் ஸ்ட்ரெயிட்டா அவனை பார்த்து, நான் தான், என்ன வேணும்னு கேக்குறான். அதை கேட்ட ஹயாக்கின் தடுக்கி நீன்னு தான் சொல்றான். அப்புறம் பக்கத்துல இருந்த இன்னொருத்தன், டா, இவன் பைத்தியமா, அடிச்சு சாகடிக்கலாமேன்னு கத்துறான். அந்த நேரம் ஹயாக்கின்க்கு வியர்வை, பேசவே முடியல. ஆனா திடீர்னு அவன் வேற மாதிரி லுக் போட்டு, ஆரனோட நம்பர் கொடு, அவளை எனக்கு பிடிச்ச டைப்புன்னு சொல்றான். அதை கேட்ட டிசன் சிரிச்சுக்கிட்டு, ஒன் டேஸ்டான்னு கேலி பண்றான். அப்புறம் எனக்கு பிடிக்கல, சோ என்ன பிரச்சனைன்னு காமா சொல்றான். இதை கேட்ட ஹயாக்கின் ஃபுல் கோபம், டேய் நாயே, என்ன சொல்றன்னு கத்துறான். ஆனா டிசன் எந்த ரியாக்ஷனும் இல்லாம, நீ கத்துற சத்தம் கேட்கவே காது வலிக்குதுன்னு சொல்றான். அதுக்குள்ள ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஓடி வந்து பஞ்ச் அடிக்கிறான். ஆனா டிசன் லைட்னிங் ஸ்பீட்ல அவன் கைய பிடிச்சு தூக்கி தரையில் போட்டு அடிச்சிடுறான். அத பார்த்ததும் எல்லாரும் ஷாக். ஹயாக்கின்க்கு ரொம்ப கோபமானாலும் பயமும் கலந்திருக்கும். அப்ப டிசன் சிரிச்சுக்கிட்டு, என்னடா இவ்ளோ டென்ஷன், இன்னிக்குதான் மிட் எக்ஸாம் முடிஞ்சுதேன்னு கேலி பண்றான். நீங்கெல்லாம் காம்படிஷன்னு ஒன்றே இல்ல, ஆனா எனக்கு அது ரொம்ப முக்கியம்னு சொல்றான். இதை கேட்ட உடனே எல்லாரு ஃபேஸ் கருப்பா மாறிடுது. அவர் இவ்வளவு இன்சல்ட் பண்ணுவான்னு யாரும் எதிர்பார்க்கல. டிசன் அந்த அடிபட்டவனை தூக்கி, இன்னும் ஃபைட் பண்ணணும்னா வேற நாள்ல வா, இப்போ விடுன்னு சொல்றான். அப்புறம் பசங்களா புரிஞ்சுக்கோங்கன்னு காமா பேசுறான். ஆனா ஹயாக்கின்க்கு கோபம் கண்ட்ரோல் ஆகவே இல்ல. இப்பவே உன் முகம் உடைஞ்சிடும் வரை கத்துறான். அந்த சத்தத்தால டிரைவர் சடனா பிரேக் அடிக்கிறான். பஸ் நிக்குது. டிரைவர் பின்னாடி பார்த்து, என்னடா நடக்குதுன்னு கேக்குறான். அப்போ டிசன் தலை குனிஞ்சு, சாரி சார், சத்தம் பண்ணிட்டோம்னு சொல்றான். பின்னாடி இருந்த அந்த ரவுடிஸ் கோபத்துல அவனை பார்த்துட்டு இருக்காங்க. டிசன் மனசுக்குள்ள, இவங்களுக்கு தெரியாது என் ட்ரீம் என்னன்னு நினைக்கிறான். நான் மாடல் ஆகணும், பீஸ்ஃபுல்லா வாழணும், சில பில்டிங்ஸ் வாங்கி ரெண்ட்ல சம்பாதிக்கணும், ஜெஜு ஐலாண்ட்ல வில்லாஸ் கட்டணும், டைம் கிடைச்சா இன்னொரு ஐலாண்ட் கூட வாங்கணும். யாராவது என் ட்ரீம்க்கு இன்டர்ஃபியர் பண்ணினா அவரை நாசம் பண்ணிடுவேன்னு ரிசால்வ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் சீன் ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. லஞ்ச் டைம். ஒரு ஸ்டாஃப் அனௌன்ஸ் பண்றாங்க, இன்னைக்கு மெனு சிம்பிள் தான், சோயாபீன் சூப் தான்னு. அத பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை இல்லாம, இது என்னடா சாப்பாடுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒருத்தன், என் வீட்ல இதை விட நல்லா சாப்பிடுவோன்னு சொல்றான். டிசன் ட்ரேய பார்த்துட்டு சைலண்டா இருக்கான். நியூட்ரிஷனிஸ்ட் வந்து, இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது, சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள, இந்த லஞ்ச் டைரக்டரோட லவர் தான் மேனேஜ் பண்றாங்க, அதனால தான் இவ்வளவு மோசமா இருக்குன்னு ரூமர் பேசுறாங்க. அதை கேட்ட டிசனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக். அவங்க சீப் பேஸ்ட் பாக்ஸஸ் ட்ரக்ல போடுறத அவன் பார்த்திருப்பான். அதை நினைச்சு அவன் ஸ்பூன் வச்சுட்டு சாப்பிடாம இருக்கான். இத பார்த்த நியூட்ரிஷனிஸ்ட், ஏன் வேஸ்ட் பண்ற, இது வீணா போனா பனிஷ்மெண்ட் வரும்னு சொல்றாங்க. அதுக்கே டிசன் காமா அவளை பார்த்து, உயிரோட இருக்கும்போதே பனிஷ்மெண்ட் ட்ரை பண்ணிக்கோங்க, சாவறதுக்கு பிறகு வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்றான். அது கேட்ட அவங்க கோபம் அடங்கவே இல்ல. நீ என்ன பேசுறன்னு கத்துறாங்க. டிசன் கோல்டா அவளை பார்த்து, டைரக்டர் எப்படி இருக்காருன்னு கேக்குறான். அதை கேட்ட உடனே அவங்க ஷாக். நீ யாருன்னு கேக்குறாங்க. சீன் டைரக்டர் ஆஃபீஸ்க்கு மாறுது. டைரக்டர் ஃப்ரெண்ட்லியா, என்ன வேணும் டிசன்னு கேக்குறாரு. டிசன் ஸ்ட்ரெயிட்டா, எங்களுக்கு மீட் சாப்பிடணும்னு சொல்றான். டைரக்டர் ஷாக், உண்மையாவான்னு கேக்குறாரு. அதுக்கு டிசன், நான் மட்டும் இல்ல,
எல்லாருக்கும்னு சொல்றான். அப்புறம் டைரக்டா உங்க லவர் தான் நியூட்ரிஷனிஸ்ட். 1 வருடமா ஸ்கூல் லஞ்ச் டாக் ஃபுட்டை விட மோசமா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் 3500 கட்டுறாங்க. மத்த ஸ்கூல்ல வாரத்துக்கு 3 நாள் மீட் கிடைக்கும். ஆனா இங்க சோயாபீன் மட்டும். இது கரப்ஷன்னு போல்டா சொல்றான். டைரக்டர் ஷாக் ஆகி சேர் பிடிச்சுக்கிறாரு. டிசன் இன்னும் ஸ்ட்ராங்கா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் போடுங்கன்னு சொல்றான். அப்புறம் சாரின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறான். டைரக்டர் சீரியஸா நீ சொல்றத கவனமா பேசணும்னு வார்ன் பண்றாரு. டிசன் சிரிச்சுக்கிட்டு நீங்க ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தையே நான் சொன்னேன்னு சொல்றான். அந்த ரூம் ஃபுல் ஆக்வர்ட் சைலன்ஸ். வெளியே வந்த டிசன் ஹாங் ஸ்விங்வான் கேஸ் செட்டில் பண்ண 500 மில்லியன் செலவாச்சு. ஆனா ஸ்மூத்தா முடிஞ்சுச்சு. நேரம் வந்தா இந்த ஸ்கூலையும் முழுக்க சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறான். அதுக்குள்ள டைரக்டர் கத்துற சத்தம் வெளியே கேக்குது. பிரின்சிபலையும் வைஸ் பிரின்சிபலையும் உடனே வர சொல்லுன்னு. டிசன் வாக் பண்ணிக்கிட்டு எனக்கு இப்போ ஒரே கோல் தான், இந்த ஸ்கூல் ஃபுட் குவாலிட்டி சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறான். என் பர்பஸ் ரொம்ப கிளியர்னு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நைட் சீன், மூன்லைட், டார்க் அட்மாஸ்பியர். ஒருத்தன் வைன் போர் பண்ணிக்கிட்டு சார்னு சொல்றான். அவன் ஃபேஸ் ஃபுல் கோபம். அவனை புதைச்சிடுங்கன்னு சொல்றான். பாஸ் காமா வைன் குடிச்சிட்டு இத குவைட்லி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்றான். ஒரு ஜூனியர் ரொம்ப ரெஸ்பெக்டா 2 கையால வைன் பாட்டில எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் கிட்ட குடுக்கறான். அந்த பாஸ் காமா வைனை போர் பண்ணிக்கிட்டு இது ஒரு சாதாரண ஸ்கூல் பையனை முடிச்சிடுற மேட்டர் மட்டும் இல்லைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஜூனியர் கண்கள் கருப்பா மாறி நம்ம ஆர்கனைசேஷனுக்கு ஜாயின் ஆக நிறைய பேர் ரெடியா இருக்காங்கன்னு சொல்றான். அவன் முகத்துல ஒரு கெட்ட சிரிப்பு. ஆனா பாஸ் எந்த ரியாக்ஷனையும் இல்லாம இத கிளீனா ஹேண்டில் பண்ணினா டபுள் ரிவார்ட் கொடுக்கறேன்னு சொல்றான். அதை கேட்ட ஜூனியர் உடனே சந்தோஷமா தேங்க்யூ பாஸ்னு கத்துறான். ஆனா டேபிள் கீழே அவன் கை நடுங்குது. டென்ஷன் தெரியும். அந்த பாஸ் மனசுக்குள்ள கோபம் அதிகமா இது மணி மேட்டர் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறான். முகம் முழுக்க கோபம் தெரியும். அவன் ஜாங் டிசன் பேரை சொல்லிட்டு நிச்சயமா உன்னை கொன்னுடுவேன்னு சத்தமா கத்துறான். அந்த சத்தம் கேட்டதும் அங்க இருந்த வெயிட்டர்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாரும் பயந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சீன் டைரக்டா ஸ்கூலுக்கு கட் ஆகுது. டீச்சர் அவசரமா கிளாஸ் டோரை திறந்து உள்ள வரார். மூச்சு வேகமா இருக்கும். டிசன் டெஸ்க் மேல கை சேர்த்து உட்கார்ந்திருப்பான். என்னாச்சு சார்னு காமா கேக்குறான். டீச்சர் ஃபுல் டென்ஷன்ல நீ என்ன பண்ணன்னு கேக்குறார். அவரு ஸ்கோர் போர்டை காட்டுறார். அதுல டிசன் பெர்ஃபெக்ட் ஸ்கோர். டீச்சர் கத்துறார், இது எப்படி பாசிபிள், எப்படி ஃபுல் மார்க் எடுத்தேன்னு. கிளாஸ் முழுக்க சைலன்ஸ். எல்லாரும் ஷாக். ஹை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னடா இதுன்னு நம்ப முடியாம இருக்காங்க. ஒருத்தன் ஸ்ட்ரெயிட்டா இவன் சீட்டிங் பண்ணிருப்பான்னு அக்யூஸ் பண்றான். எல்லாரும் ஜெலஸ் பிளஸ் கோபம். டீச்சர் கூட அந்த சைட்ல போயிட்டு சரி எக்ஸ்பிளைன் பண்ணமோன்னு சொல்றாரு. டிசன் தலை குனிஞ்சு கொஞ்சம் யோசிக்கிறான். வேற வழி இல்ல போலன்னு நினைக்கிறான். மனசுக்குள்ள நண்பர்களை திட்டிக்கிட்டு வெளியில காமா இருக்கான். அப்புறம் சடனா ஒரு ஐடியா பிடிச்ச மாதிரி சிரிச்சு மேல பக்கம் காட்டி நான் ஹோல் கிளாஸ்க்கு பீட்சா வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றான். அதை கேட்ட உடனே எல்லாரும் ஷாக். டீச்சர் கூட கோபம். ஆனா டிசன் இன்னொரு ஃபிங்கர் உயர்த்தி இது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே கிளாஸ் ஃபுல் ஹாப்பி. எல்லாரும் கத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ரைஸ் பண்றாங்க. டிசன் ரொம்ப ஸ்மார்ட்னு. ஹார்ட் ஒர்க்ல செகண்ட் பிளேஸ் அவனுக்கே, ஃபர்ஸ்ட் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஒருத்தன் பிரெயின் கன்கஷன் ஆனா இன்டெலிஜென்ஸ் அதிகமாகும்னு ஜோக் அடிக்கிறான். டீச்சரையும் ஃபைனலி காமாகி சரி இந்த தடவை விட்டுறேன்னு விட்டுடுறார். டிசன் கை விரிச்சு நிக்கிறான். எல்லாரும் அவன் பேரை கத்துறாங்க. அவன் ஹாப்பி. அதுக்கப்புறம் கெஃபடேரியா சீன். இப்போ ஃபுட் ஃபுல் சேஞ்ச். பெரிய சிக்கன், நல்ல டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஷாக். இது நம்ம ஸ்கூல் தானான்னு. நியூட்ரிஷனிஸ்ட் கூட கன்ஃபியூஸ்ட். இது போதுமானு கேக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹாப்பியா தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்போ ஃபுட் குவாலிட்டி ஹை. நல்ல இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. டெய்லி 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல சாப்பாடு குக் பண்றாங்க. ஸ்கூல் ஃபுல் பீஸ்ஃபுல்லா ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பீட்சா ஷாப். முழு கிளாஸையும் அங்க கிரவுட். ஆண்டி பெரிய பீட்சா கொடுங்கன்னு ஷவுட். எல்லாரும் புஷ் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் வாங்க ட்ரை பண்றாங்க. சேல்ஸ் லேடி என்னடா இவ்ளோ எக்ஸைட்மெண்ட்னு கேக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டிசன் ட்ரீட்னு சொல்றாங்க. அவங்க கூட அவனால தான் ஸ்கூல் செட்டில் ஆயிடுச்சு, எங்க பிள்ளைங்களும் அங்க படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. டிசன் எங்கான்னு கேக்குறாங்க.
அப்போ டிசன் சும்மா கூலா உட்கார்ந்திருப்பான். எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஸ்மைல் பண்ணி ஹாய்னு சொல்றான். அந்த ஸ்மைல் பார்த்த கேர்ள்ஸ் எல்லாம் அம்மா இவன் ரொம்ப ஹேண்ட்ஸம்னு மெஸ்மரைஸ் ஆகுறாங்க. சேல்ஸ் லேடி பேமெண்ட் பத்தி டவுட், டிசன் சிக்னல் பண்ணி நான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்றான். அவன் மனசுக்குள்ள இன்று பில்லியனுக்கு மேல ஏர்ன் பண்ணிட்டேன்னு கான்ஃபிடென்ட். அந்த நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், ஒரு பிளாண்ட் ஹேர் கேர்ள் வந்து நீ செகண்ட் இயர் தானேன்னு கேக்குறாங்க. அவங்க ரொம்ப அழகு, ஷார்ப் ஃபேஸ், கிரீன் ஐஸ். அவங்க ஸ்ட்ரெயிட்டா உன்கிட்ட ஃபோன் இருக்கான்னு கேக்குறாங்க. டிசன் காமா சாரி நான் பிஸின்னு சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் பிளஸ் ஜெலஸ். அந்த கேர்ள் விட மாட்டாங்க. அப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையான்னு இன்டைரக்டா கேக்குறாங்க. டிசன் இக்னோர் பண்றான். அவங்க இன்னும் க்ளோஸரா வந்து அப்படின்னா நம்பர் கூடுன்னு போல்டா சொல்றாங்க. டிசன் கன்ஃபியூஸ்ட், இவள் யாருன்னு. அப்புறம் அவன் நேம் டேக் பாக்குறான், கிம் சிரியன். அத பார்த்த உடனே ஷாக், கண்கள் பெரியதா, வாயே திறந்து போயிடுது. இவள் ஃபியூச்சர்ல பெரிய ஐடலாக போறவளேன்னு நினைச்சு அதிர்ச்சியா நிக்கிறான். அவனோட மைண்ட்ல அவங்க ஃபியூச்சர் இமேஜ், ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற சீன். ரியாலிட்டிக்கு வந்ததும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜெலஸ். இந்த பையன் லக்கிடான்னு. டிசன் பேசவே முடியல, நர்வஸ். அந்த கேர்ள் காமா எவ்ளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறேன்னு கேக்குறாங்க. டிசன் ஆன்னு தடுக்கிறான். அந்த நேரத்துல சைட்ல இருந்து லீ ஆரன் வரா. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷாக். டிசன் மனசுக்குள்ள இப்போ ஏன் இப்படி ஆகுதுன்னு பேனிக். அந்த பிளாண்ட் கேர்ள் கேஷுவலா சீனியர் யாருன்னு ஆரனை அழைக்கிறாங்க. அதை கேட்ட உடனே டிசன் ஃபுல் பேனிக், முகம் முழுக்க ஸ்வெட். சிச்சுவேஷன் ஃபுல் டைட் ஆகிடுது. சோ கைஸ், இந்த எபிசோட் 4 இங்க முடியுது. ஃபயர். இந்த எபிசோட்ல ஹீரோவோட பவர் இன்னும் கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஆனா இது ஜஸ்ட் பிகினிங் தான். அச்சோ! நெக்ஸ்ட் எபிசோட்ல ஃபைட்ஸ் இன்னும் இன்டென்ஸ் ஆகும் அண்ட் ஸ்டோரி வேற லெவலுக்கு போகும். ஃபயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹார்ட். நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்க சப்போர்ட் தான் நெக்ஸ்ட் பார்ட்டை டிசைட் பண்ணும். பிளாஸ்ட். பிளேலிஸ்ட்ல ஃபுல் ஸ்டோரி இருக்கு, அதை பார்த்து கண்டினியூ பண்ணுங்க. கீழே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Fire.